நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். கேரளா அசாமுக்கு அப்புறமா இப்ப பாதிப்புகள் கேரளத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கேரளாவில் தொடர் கனமழை இருக்கு. இதனால அங்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா பத்தனம்திட்டாவில் மூழியார் அணையினுடைய நீர்மட்டம் 190 மீட்டரை எட்டி இருக்கிறதுனால எந்த நேரத்திலையும் தண்ணீர் திறக்கப்படலாம்னு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கையை விடுத்திருக்கு. கரையோர இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருங்க அப்படிங்கறதா இந்த எச்சரிக்கை நமக்கு உணர்த்துது. கேரளாவையும் பருவமழையும் பிரிக்க முடியாது. அவங்க வாழ்க்கைன்னு ஒரு அங்கமா மாறி இருக்கிறது. ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் எப்பயும் தொடர் மழை இருக்குன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதோட தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. அதனாலதான் இங்க நமக்கு வடகிழக்கு பருவமழையை போல மாவட்ட ஆட்சியர்களுக்கு நம்ம பசங்க ஸ்பேம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லீவ் விடுவீங்களா, இன்னைக்கு லீவ் விடுவீங்களான்னு. அப்போ அவர் ஒரு கேரளாக்காரர், எந்த மாவட்டத்தை கலெக்டர் நான் மறந்துட்டேன். ஆனா அவருடைய ஒரு சமூக ஊடகத்தை பதிவு எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க ஊர்ல எல்லாம் வருஷத்துல 4 மாசம் கண்டினியூஸா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அதையும் மீறி நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்போம். நீங்க என்ன இந்த மழைக்கெல்லாம் லீவ் கேட்கறீங்கன்னு அவர் கேட்டிருப்பாரு. ஆனா இந்த வருஷம் என்னன்னா ஒரு பெரிய பற்றாக்குறை இருந்துட்டு ஒட்டுமொத்தமா கொட்டி தீர்த்திருக்கு இப்போ. அதனாலதான் கொஞ்சம் அவங்களால சமாளிக்க திணறாங்க. மற்றபடி பருவமழைன்றது கேரளாக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி தான். அவங்களுக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் டீல் பண்ணுவாங்க. பட் இந்த வருஷம் சூப்பர் எல் நீனோ வருஷம் இல்லையா? ஸோ தே ஆர் டீலிங் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே அப்படின்றது தான் காட்சிகளோட நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது மட்டும் இல்லை, ஒரு சில பகுதிகளை இப்போ தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த லேண்ட்ஸ்லைட் நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு இருக்கு. நம்ம போன தடவை பார்த்தோம் மேப்பாடி, அப்புறம் கடந்த வாரம் பார்க்கும்பொழுது இடுக்கி, கோட்டயம் இடத்துலலாம். இப்போ இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட் பார்த்தோன்னா மலப்புரம், பானக்காடு அப்படிங்கிற இடத்துல அது பாருங்க காட்சிகள் அப்படியே மண் சரிஞ்சிட்டு வருது. கேமரா வச்சுக்கிட்டு இருக்கவங்கள திரும்ப ஓடக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்க்கிறோம். மலப்புரம் மாவட்டம் பானக்காடு நடுக்காணி அப்படிங்கிற பகுதியில் ஏற்கனவே அங்கே ஆய்வுலாம் எதுவும் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். அந்த நேரத்தில் திரும்பியும் மண் சரிவு நடந்திருக்கு. உயிர் சேதம் எதுவும் ஏற்படலை அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் அப்டேட்டாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வீடியோக்கள் இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்மளும் பார்க்கலாமா? எஸ். ஊடகங்களுக்கெல்லாம் உயிர் பயத்தை காட்டியிருக்கு இயற்கை அப்படின்றது தான் பார்க்கணும். கேமராமேன், ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. இங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வளர்ச்சி பணிக்கு ஒரு சின்ன இன்டர்வல் கொடுங்க. ஓவரா நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா இயற்கையை இந்த மாதிரியான தருணங்கள் இப்படிதான் அதோட உக்ரத்தை காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேப்பாடி அந்த பகுதியில் நடந்தது கூட சுரங்க பணிகள்ல நடந்ததுதான் வந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஆய்வு பணி நடந்துட்டு இருந்திருக்குன்றதையும் பார்க்க முடியுது. எனிவே ஒரு சின்ன பிரேக் கொடுங்க இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இயற்கையே ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. ரொம்ப வருத்தமான ஒரு காட்சி தான். அடுத்து நம்ம இந்த தொடர் மழையினால நிறைய நீர்வீழ்ச்சிகள்லையும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய காட்சிகள்லாம் நமக்கு தொடர்ந்து வெளியாயிட்டு இருக்கு. அதிரப்பள்ளி நிச்சயமா ஒரு சுற்றுலா தளம், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு இடம். புன்னகை மன்னன் சொன்னா இன்னும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். கண்டிப்பா இந்த இடத்துலயும் இப்ப தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய அந்த காட்சியெல்லாம் வெளியாயிருக்கு. சார்பார் நீர்வீழ்ச்சியிலையும் தண்ணீர் ஆர்ப்பரிக்கிறதுனால சுற்றுலா பயணிகள் யாரும் அந்த பகுதிக்கு பயணிக்க வேணான்னு மாவட்ட நிர்வாகம் ஒரு தடையை கொடுத்திருக்காங்க, எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான காட்சிகள்லாம் பார்க்கலாம். நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.